வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கிழங்கான் மீன் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து எவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக வைக்கிறது அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10, 20 சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுக்கோங்க. அது மாதிரி பூண்டு, உங்களுக்கு பூண்டு போட பிடிக்கும் அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களுக்கு வந்து பூண்டு போட்டு மீன் குழம்பு வச்சா பிடிக்குங்க, அதனால் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு வடை சட்டி எடுத்து அதில் கொஞ்சால எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னா தக்காளி போட்டுறக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பூண்டு அது மாதிரி நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து போடும்போது அதுவுமே வந்து நல்லா வதங்கிடுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தக்காளி போடணும். இப்போல்லாம் தக்காளி பார்த்திங்கன்னா எங்கேயுமே நாட்டு தக்காளி கிடைக்கவே மாட்டேங்கி. பெரிய பெரிய தக்காளி, அது என்ன தக்காளின்னு சொல்லுவாங்களாம், பெங்களூர் தக்காளியா, அதுதான் கிடைக்கிது. அதனால் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு பொடியை போட்டுறக்கூடாதுங்க. நல்லா தக்காளி வந்து சுருள வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருப்போம்ல, புளி கரைச்சி புளியை ஊற்றணும். புளி நல்லா கொதிக்க விட்டு புளியும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொதித்து சுண்டுற மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்பு பொடி போடணுங்க. மீன் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பதி மீன் குழம்பு பொடி தாங்க போடுவேன். அது வந்து எனக்கு வந்து பிடிக்கும். மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மீன் குழம்பு பொடியாக இருக்கட்டும், அது வந்து திருப்பதி தாங்க பிடிக்கும். வேறு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா மித்த பொடியெல்லாம் விற்கிது, ஆச்சி அந்த மாதிரிலாம் விற்கிது. எனக்கு வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு அதில் உள்ள டேஸ்ட்டு பிடிக்கலை. அதனால் இந்த பொடி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். திருப்பதி மீன் குழம்பு பொடி கொஞ்சம், மாமிஸ் பொடி கொஞ்சம், அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்க பொடி கொஞ்சம் போடுவேங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வதங்க விட்டு நம்ம மசாலா அதுக்கு பிறகு தாங்க போடணும். மசாலா போட்டு மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்த பிறகு தாங்க நம்ம மீன் சேர்க்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லேசாக கொதிக்கும் போதே மீனை போட்டுருவாங்க. போட்டு அதை போட்டு ஓயாமல் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. கிண்டும் போது என்னாகும் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக தேங்காய் சில்லு, புளி, மசால் பொடி எல்லாம் போட்டுட்டு கடைசியாக தாங்க மீன் போடணும். மீன் போட்டுட்டு நம்ம வந்து கரண்டி வந்து உள்ளே போடக்கூடாது. கரண்டி போட்டோனாலே மீன் உடஞ்சிரும். அதனால் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெள்ளைக்கிழங்கான் மீன் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அதனால் நான் குழம்பெல்லாம் நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக தாங்க மீனை போட்டேன். அப்படினாலுமே கொஞ்சம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. கரண்டி போடக்கூடாது. நீங்களும் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள். நானும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டு பழகிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மீன் கடை வந்து சிவகாசியில் வச்சுருக்கோம். அதனால் அதை பற்றின வீடியோவும் நான் எடுத்து எடுத்து போடுவேன். என் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.